பொங்கலன்று வடக்கு வரும் ஜனாதிபதி அனுர கடல் தொழிலாளர்கள் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர்ந்தவரின் சொகுசு வீட்டுக்குள் விபச்சாரம், தென்னிலங்கை பெண்கள் உட்பட பலர் சிக்கினர். வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு, மீனவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. வடகிழக்கில் தொடரும் மழை. தொடர்ச்சியான சத்தியாகிரகத்திற்கு செல்லும் விமல் வீரவன்ச, ஏன் தெரியுமா வெளியான காரணம்? திருகோணமலையில் இனம் தெரியாதோரால் திட்டமிட்டு திருடப்பட்ட புத்தர் சிலை. சூப்பர் முஸ்லிம் அமைப்பின் தலைவர் பயங்கரவாத பெயர் பட்டியலில் வெளியான பின்னணி. இபிஎஃப் பணத்தை ஓய்வூதியமாக வாங்கலாம், வெளியாகியுள்ள மகிழ்ச்சி செய்தி. தைப்பொங்கல் தினமான 15ஆம் திகதி வடமாகாணத்துக்கு செல்லவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 பொங்கல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தின் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் இடம்பெறும் தைப்பொங்கல் நிகழ்வில் அனுர கலந்து கொள்ள உள்ளதோடு பிற்பகல் யாழ்ப்பாணம் வேலணை முருகன் ஆலயத்தில் இடம்பெறும் தைப்பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்வதோடு மானிப்பாய் மரதடி ஆலயத்தில் இடம்பெறும் பொங்கல் நிகழ்விலும் கலந்து கொள்ள உள்ளார். இப்படி இருக்கையில் அத்துமீறிய இந்திய கடல் தொழில் நடவடிக்கைகளுக்கு தீர்வு தர வேண்டுமென வடக்கு மாகாணத்தில் வருகை தரும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை கடல் தொழில் மற்றும் கமத்தொழில் சமாசத்தின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் கடல் தொழில் இணையத்தின் தலைவருமான NB சுப்பிரமணியம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். வெளிநாட்டில் வசிப்பவரின் சொகுசு வீட்டை யாழ்ப்பாணத்தில் வாடகைக்கு பெற்று விபச்சார நடவடிக்கைக்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ள நிலையில் குறித்த வீட்டுக்கு பெண்கள், ஆண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்கள், கார்களில் வந்து செல்வதனை அயலவர்கள் கவனித்து வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது என்பதனை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். ஆனாலும் அவர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போது நேற்று வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர். வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது தென்னிலங்கையில் இருந்து விபச்சார நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த 3 பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபராகிய 4 போலீசார் கைது செய்துள்ளனர். மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாளமுக்க பகுதி தொடர்ந்தும் வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வானிலையில் ஏற்படும் தாக்கம் மேலும் குறைவடைந்து வருவதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதோடு வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து புத்தளம், மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் மீனவர் கடல் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை இப்பொழுது நீக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களை மீளப்பெற வேண்டும் எனவும் கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் கோரி கல்வி அமைச்சின் முன் தொடர்ச்சியான சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்க தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தீர்மானித்துள்ளார். நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த தொடர்ச்சியான சத்தியாகிரகம் நாளை 12ஆம் திகதி காலை 9 மணி முதல் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளதோடு தங்கள் குழந்தைகளை நேசிக்கும் அனைத்து பெற்றோர்களும் இந்த தொடர்ச்சியான சத்தியாகிரகத்தில் எந்த பாகுபாடுமின்றி இணைந்து கொள்ள முடியும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு பதிலாக இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் சரியான வாய்ப்புகளை வழங்காத முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த சீர்திருத்தங்கள் முற்றிலும் ஒரு மோசடியாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. மாணவர்களின் எதிர்காலத்தை அளிக்கும் திட்டமும் இந்த சீர்திருத்தங்களில் இணைக்கப்பட்டுள்ளமை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்பதோடு முழு நாடும் இதில் அவதானம் செலுத்தி குழந்தைகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆபாச வலைத்தளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள் உள்ளிட்ட இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவது மிகவும் கடுமையான சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகள் குறித்து சமூகத்தின் அறிஞர்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும். குறித்த வலைத்தளங்கள் இணைக்கப்படுவதால் லட்சக்கணக்கான மக்கள் அந்த வலைத்தளங்களை அணுகுகிறார்கள். இதன் மூலம் பணம் திரட்டும் பாரிய மோசடி ஒன்று செயற்படுத்தப்படுகின்றது என்றும் அந்த பணம் யாருக்கு செல்கின்றது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மீள பெறப்படும் வரை 12ஆம் திகதி ஆரம்பிக்கும் தொடர்ச்சியான சத்தியாகிரகம் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் எனவும் விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார்.
பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியைச் சேர்ந்த சூப்பர் முஸ்லிம் அமைப்பின் தலைவர் டாக்டர் KLM ரைஸ் என்பவரது பெயரும் இடம்பெற்றுள்ளது. 2026 ஆண்டு 6ஆம் திகதி வெளியிடப்பட்ட பயங்கரவாதத்தோடு தொடர்புடைய நபர்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியலடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 1968 ஆண்டு 45ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் பெயரிடப்பட்ட நபர்கள், குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் 2021 ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச இருந்தபோது 11 இஸ்லாமிய அமைப்புகளை தடை செய்வது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவில் உள்ள சோமாவதி வீதியில் உள்ள தபசரகல விகாரையின் மலை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்று இனந்தெரியாதவர்களால் திருடி செல்லப்பட்டுள்ளதை அடுத்து நேற்றைய தினம் சேரனுவர போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 6ஆம் திகதி குறித்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை திருடப்பட்டிருந்தது. இதையடுத்து அதற்கு பதிலாக வைக்கப்பட்டிருந்த அடுத்த சிலையும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சேரனுவர போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ஊழியர் சேமலாப நிதியத்தின் நிலுவையில் உள்ள தொகையினை ஓய்வூதிய அடிப்படையில் பெறுவதற்கான புதிய திட்டம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் ஓய்வூதிய திட்டத்தினூடாக சலுகைகளை வழங்குவதற்கான குறித்த திட்டமானது தன்னார்வ விருப்பமாக இருக்கும் என தொழில் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளதோடு குறித்த திட்டத்தினூடாக ஊழியர் சேமலாப நிதியத்தின் உறுப்பினர்களுக்கு பல்வேறு தெரிவுகள் வழங்கப்பட்டுள்ளது. ஊழியர் சேமலாப நிதியத்தின் நிலுவையில் உள்ள தொகையினை முழுமையாக பெற்றுக்கொள்ளல், ஓய்வூதிய நடவடிக்கையில் நிதியை பெறுதல் உள்ளிட்ட விடயங்கள் இந்த திட்டத்தில் அடங்குகின்றது. இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள தேசிய தொழிலாளர் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அரியாலை 13ஆம் கட்டை பகுதியில் இன்றைய தினம் யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் அரியாலையை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் கடந்த காலங்களிலும் பல உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இங்கு உரிய பாதுகாப்பு வேலி அல்லது கடவையை அமைக்குமாறு கோரி பலமுறை போராட்டங்கள் நடத்தியதாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வைரஸ் நோய்கள் பரவுவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்ஃப்ளூவன்சா A, B மற்றும் இன்ஃப்ளூவன்சா அல்லாத வைரஸ் நோய்களின் பரவலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையின் தொற்றுநோய் நிபுணர் KVC ஜனக தெரிவித்துள்ளதோடு கொழும்பு மாவட்டத்தில் சிக்கன்குனியா நோயாளிகளின் அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தொற்றுநோய் நிபுணர் ஜனக தெரிவித்துள்ளார். நாட்டின் கடந்த 9 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 2170 என்பதும் குறிப்பிடத்தக்கது. 41 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு அபாய நிலைமை நிலவுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரசீலா சமரவீர மேலும் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.